சபரி, பிரஜின், சாண்ட்ரா, சுபிக்ஷா, விக்ரம், ரம்யான்னு எல்லாருமே படையாக கிளம்பி போகிறாங்க. எஃப்ஜேவும் வியானாவும் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக. அங்கே போன சபரியோ ஒரு ஸ்கூல் வார்டன்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் இப்படி பிஹேவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு டைரெக்டாக சொல்ல செம டென்ஷனான வியானாவோ, இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, நாங்கள் என்ன பேசணும்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்ல, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சபரி. இதை கேட்ட எஃப்ஜேயோ, நான் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு. வியானாவோ ஒரு படி மேலே போய் அவர் எனக்கு பாட்டு தான் சொல்லி தந்துட்டு இருந்தார், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி ப்ரொஜெக்ட் ஆனால் அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கே இல்லைனாலும் எஃப்ஜேயும் வியன்னாவும் தனியாக பேசணும் அப்படின்னாலும் அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பார், அதை நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறாங்க வியானா. என்னென்ன பேசுகிறா பாரு அப்படிங்கிற டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வருது. சபரி என்னமோ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போய் சொல்கிறாரு, ஆனால் வியன்னாவும் எஃப்ஜேயும் அதை ஒத்துக்கிறதா இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.